வலைத்தளம் நமக்கு வலை விரிக்கப்பட்ட தளமாக தற்போது மாறியிருக்கிறது. நமது அலுவலக மற்றும் தனிப்பட்ட தகவல் தொடர்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போயிருக்கிற மின்னஞ்சல்களும் இந்த சமூக வலைத்தளங்களும் பாதுகாப்பானவையா என்றால் இல்லை என்கிறார்கள் பிரபல தனியார் நிறுவனங்களில் எத்திக்கல் ஹேக்கராகவே பணிபுரிந்த மென்பொருள் வல்லுநர்கள். டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் யாஹூ, ஜிமெயில், மெயில் சைட்ஸ், அப்புறம் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் லைக் ஆர்குட், ஃபேஸ்புக், இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். பட் அதில் என்னெல்லாம் இன்செக்யூரிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹேக்கிங் மூலமாக யூசர் நேம், பாஸ்வேர்டை திருடுறாங்க. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது யாஹூ மெயிலின் உண்மையான முகப்பு பக்கம். இந்த பக்கத்தை அப்படியே சேவ் செய்துவிட்டு அதிகப்படியான தகவல்களை சேமிக்க உதவுகிற 110 MB மாதிரியான வலைத்தளங்களில் அந்த சேவ் செய்யப்பட்ட யாஹூ மெயிலின் பக்கங்களை அப்லோட் செய்து விடுகிறார்கள். பின்னர் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற எரர் புரோகிராம்கள் மூலமாக போலியான பக்கங்களை நமக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது யாஹூ மெயிலின் போலியான முகப்பு பக்கம். உண்மையான யாஹூவின் பக்கத்திற்கும் போலி பக்கத்திற்குமான வித்தியாசத்தை அட்ரஸ் பாரில் நம்மால் காண முடியும். உண்மையான பக்கத்தில் http.yahoomail என்பதற்கு பதிலாக போலி பக்கங்களில் இருக்கிற முகவரிகளை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது டெஸ்டிங் 123 என்பதை யூசர் நேமாகவும் பாஸ்வேர்டாகவும் போலி யாஹூவில் பதிவு செய்தால் அது வேறு ஒரு தொடர்பில்லாத பக்கங்களுக்கு செல்கிறது. அது மட்டுமின்றி நம்முடைய உண்மையான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் 110 MBக்கு செல்கிறது. இப்படியாகத்தான் நம்முடைய தகவல்கள் நம்மிடமிருந்து திருடப்படுகிறது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்மிடமிருந்து திருடப்பட்ட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை ஹேக்கர்கள் பார்ப்பதற்கான வழி. இந்த வகை போலி பக்கங்களை வைரஸ்களாக ஏதேனும் புகைப்படத்திற்கு பின்னால் கூட இமெயிலில் அனுப்ப முடியும் என்கிறார்கள் மென்பொருள் வல்லுநர்கள். இதை போலவே போலியான ஜிமெயில், ஃபேஸ்புக், ஐசிஐசி பேங்கின் முகப்பு பக்கங்களை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். கீ லாகிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹை லெவலில் ஹேக்கிங் நாலேஜ் தேவை. கம்பெனிஸோட சீக்ரெட்ஸு, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறதுக்காக தான் கீ லாகர் யூஸ் பண்ணுறாங்க. கீ லாகர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆன்டிவைரஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். பட் ஆஸ் ஆஃப் சச் உங்களுக்கு வந்து கீ லாகர் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஹிட்டனாக இன்ஸ்டால் ஆகிருக்கும் உங்கள் சிஸ்டத்தில். இமேஜுக்கு பின்னாடி கூட ஒரு EXE ஃபைலை ஒழிச்சு வச்சு தானாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஆச்சரியமான இரண்டாவது வகை ஃப்ரீ லாகர் என்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோடு செய்யப்பட்டு அது ஆக்டிவேட் செய்யப்பட்டால் நம்முடைய கீபோர்டில் நாம் அசைக்கிற ஒவ்வொரு அசைவையும் அது சேமித்து விடுகிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற கூகுளில் டைப் செய்கிற இந்த வாசகங்கள் ஃப்ரீ லாகரில் இவ்வாறாக ஸ்டோர் செய்யப்படுகிறது. இந்த வகை சாஃப்ட்வேர்களை பல ஆன்டி வைரஸ்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் ஆச்சரியமான செய்தி. பென்டகனின் ராணுவ வலைத்தளம் தொடங்கி தற்போது இந்தியாவின் CBI அமைப்பின் வலைத்தளம் வரைக்கும் ஹேக்கர்களால் திருடப்பட்டும் அழிக்கப்பட்டும் வருகிற செய்தி இதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. சமூக வலைத்தளங்கள் தானே என்கிற அஜாக்கிரதையிலிருந்து தப்பித்து நம்முடைய தகவல்களை ஒவ்வொரு முறை உள்ளீடு செய்யும் போதும் அதிக கவனமும் நிதானமும் இணையத்தை பற்றிய தெளிவான அறிவும் இருந்தால் இத்தகைய பிரச்சனைகளை தடுக்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் நெல்சன் சேவியர்.